விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து தொடர்பாக தகராறு செய்த தம்பியை கட்டையால் அடித்து கொலை செய்த அக்கா கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பிறந்த நாளிலேயே அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்களவாய் கிராமம் ரோட்டு தெருவை சேர்ந்தவர்கள் காசிலிங்கம் விஜயகுமாரி தம்பதி. இவர்களுக்கு அம்சவேணி என்ற மகளும் மணிகண்டன் என்ற மகனும் உள்ளனர். இதில் மகள் அம்சவேணி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த செல்வம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2 பிள்ளைகளுடன் கணவர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். மணிகண்டன் மது போதைக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். மகன் மணிகண்டன் குடிபோதைக்கு அடிமையாகி ஊதாரியாக சுற்றி வருவதால் மகள் அம்சவேணி மீது காசிலிங்கம் சொத்தை எழுதி வைத்து விட்டதாக தெரிகிறது. இதனால் மணிகண்டன் குடிபோதையில் அடிக்கடி தன் தந்தை காசிலிங்கம் மற்றும் தாய் விஜயகுமாரி ஆகியோரிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அம்சவேணி தன் தாய் வீடான மேல்களவாய் கிராமத்திற்கு வந்து தங்கியிருந்துள்ளார். நேற்று இரவு மணிகண்டன் மது போதையில் வீட்டிற்கு வந்து தன் பெற்றோர் மற்றும் அக்காவுடன் சொத்து தொடர்பாக தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அக்கா அம்சவேணி தம்பி மணிகண்டனை கட்டையால் தலை மற்றும் முகத்தில் பலமாக தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் மணிகண்டன் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆபத்தான நிலையில் காணப்பட்ட மணிகண்டனுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செஞ்சி காவல்துறையினர் மேல்களவாய் பகுதிக்கு சென்று நேரில் விசாரணை செய்து தம்பியை கட்டையால் தாக்கி கொலை செய்த அக்கா அம்சவேணியை கைது செய்தனர். சொத்து தொடர்பான தகராறில் உடன் பிறந்த அக்காவே கட்டையால் அடித்து தம்பியை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மணிகண்டன் தன்னுடைய பிறந்த நாளிலேயே அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேல்களவாய் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.